இடத்துல வேற யாருன்னா இருந்தாலும் எனக்கு இருந்திருப்பாங்களே தெரியாதுங்க. எவ்வளோதான் பிரச்சனைகளை நாங்கள் ஃபேஸ் பண்ணுறது, சமாளிக்கிறது, ஹேண்டில் பண்ணுறது. என்னதான் இருந்தாலும் சிம்ம ராசியில பொறந்துட்டேன்ற ஒரே காரணத்துக்காக இவ்வளோவா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு நிறைய பிரச்சனைகளை வாழ்க்கையில் ஃபேஸ் பண்ணுறது யாருன்னா சிம்மம் தான். ஆனாலும் ஜெயிச்சுட்டு வருவாங்க. அதாங்க விட்டு ஹைலைட்டு. இதை பொறுத்த வரைக்கும் ஸ்பீடாக இருக்குங்க எப்பவுமே. அந்த வேகம் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்கும். வேகத்தை மட்டும் சிம்மம் எப்பவுமே விட்டுறவே கூடாது. ஸோ நம்ம கிட்ட இருக்க பாசிட்டிவ் கொஞ்சம் லைட்டாக பூஸ்ட் பண்ணி விட்டாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அது கிளிக் ஆகிட்டே போயிருக்கும். சோர்வாக இருக்குன்னு நினச்சா அது சோர்வாக தான் இருக்கும். அது வந்து வெளியே வரவே முடியாது. சிம்மம்லாம் ஒரு நாளும் சோர்ந்து போகாது. ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக யார் மேலேயாவது பாசம் வச்சு கொஞ்சம் இது பண்ணாங்கன்னா தான் கொஞ்சம் மூழ்கி கொஞ்சம் டிப்ரெஷன் ஆகும். அதனாலே சூரியனாலே கோதுமை. நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவில் கொஞ்சம் கோதுமையை சேர்த்துக்கிறது நல்லது. நாள்தோறும் கோதுமையை வந்து ஏதாவது ஒரு வகையில் உணவில் எடுத்துக்கிறது நல்லது. அதே போல் ஒரு வெள்ளை கலர் கர்ச்சீஃபில் ஒரு கைப்பிடி அளவு கோதுமை போட்டு ஒரு மிச்சம் மாதிரி போட்டு நெடுத்து தூங்கும்போது தலைமாட்டில் வச்சு தூங்குறது நல்லது. 6 நாள் நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல சேஞ்சஸ், மைண்டு கொஞ்சம் தெளிவாகிடுங்க. அந்த 6 நாள் முடிஞ்ச பிறகு ஓட்டுற தண்ணியில் இருந்து போய் விட்டுடுங்க. அது இது நீங்கள் தொடங்கக்கூடியது ஒரு ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன முறைகள் எல்லாம் செய்யும்போது அந்த ஒரு வாரம் கேப்லேயே உங்கள் மைண்டு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் ரிலீஃப் ஆகி ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு மைண்ட் செட்டை பருத்து உங்களால் ஃபீல் பண்ண முடியும்.